ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மிளகுட்டல் கேரளா டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா துவரம்பருப்பை வேக வச்சுட்டு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நம்மளுக்கு என்னென்ன காய் அதாவது போட்டு வேக வச்சுக்கலாம், என்னென்ன காய்ங்கிறது சொல்கிறேன். நான் இன்றைக்கி என்னென்ன காய் போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். வாழைக்காய், கேரட், சவுச்சு இந்த 3 காயும் போட்டிருக்கேன். என்னென்ன காய் போடலாங்கிறது மேலும் வீடியோவில் சொல்கிறேன். பொடியாக நறுக்கி, பொடியான்னு ரொம்ப பொடியாகவும் இல்லை, கொஞ்சம் இலக்க நறுக்கிட்டு அதை ஒரே ஒரு சவுண்டு விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து சைடில் என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு பக்கம் வந்து தேங்காய், ஒரு வரமிளகா, கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு தான். வெறும் சாதம் தொட்டுக்க வந்து தக்காளி பச்சடி பண்ணுறோம். அது எப்படிங்கிறது கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். கேரளா டிஷ் தான், ரொம்ப சிம்பிள் டிஷ். இது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பகிர்றோம், எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ காய்கறி வேக வச்சது பார்க்கலாம் குக்கரில் திறந்து எப்படின்ட்டு. ஒரு சவுண்டு விட்டோம்ல, அதுதான் இது. இந்த காய்கறி வெந்தது அப்படியே குக்கரில் டைரெக்டாக வேக வச்சிட்டோம். வாழைக்காய், கேரட், அப்புறம் சௌச்சௌ, பரங்கிக்காய், முருங்கைக்காய் இது எல்லாமே போட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து 3 காய் தான் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா முருங்கைக்காய் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ மஞ்சள் பொடி இதில் போட போகிறோம் கொஞ்சமாக. குக்கர்லேயே இது செஞ்சிடலாம் டைரெக்டாக. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுருந்துடலாம். இப்போ திரும்பி நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கிளறுவோம். உங்களுக்கு இனிமேல் நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. வேக வச்சுட்டுருக்க பருப்பை நல்லா கடைஞ்சிப்போம். அதையும் இது கூட விட வேண்டியதான். விட்டுட்டு நல்லா கிளறுவோம். சொன்னேன் இல்லையா, தேங்காய், வரமிளகா, கொஞ்சம் ஜீரகம் அரைச்சி வச்சுருந்தது அடியும் இப்போ விடுவோம் கொஞ்சம் நேரத்தில். விட்டுருவோம். அதையும் சேர்த்து இப்போ நல்லா கிளறுவோம். அவ்வளோதான், நம்மளோட மிளகுத்தூள் தயார். ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும், ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டுருக்கோம்ல, அதனால். கொதி வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்து பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதா ஸ்டவ்வை. இப்போ நல்லா கொதி வந்துடுது. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை தாளிப்பு போடணும். இதுதான் இது மெயினில். தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு போடுறது தான் இது மெயின். நல்லா கொதி வந்துடுது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியாதுதா, பபிள்ஸா. இப்போ இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம், நல்லா காயட்டும். கொஞ்சம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அவ்வளோதான். இது தாளித்து கொட்டினா மிளகுட்டல் ரெடி. கடுகு நல்லா வெடிச்சுட்டுருக்கு. இப்போ உளுந்து கொஞ்சம் போட்டுருவோம். இதுவும் நல்லா வெடித்த உடனே கருவேப்பிலையை போட்டு அதை கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட மிளகுத்தூள் தயார். தக்காளி பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு 7 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். நம்ம 4 பேருக்கு, நம்ம மாத்தில் 4 பேர் மொத்தம். ஸோ நான் 7 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். 2 தக்காளி நறுக்கிட்டேன். இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய், பச்சை கடுகு, ஒரு பச்சை மிளகா இல்லை 2 பச்சை மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான தக்காளி எல்லாமே நறுக்கியாச்சு. ஒரு பக்கம் அரைச்சது எல்லாமே ரெடி. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு சீஞ்சட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோடனே தக்காளியை போட்டுருந்துட வேண்டியதான். நல்லா கடுகு வதங்கட்டும். நல்லா தக்காளி வதங்கணும். கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம்.
நெக்ஸ்ட்டு எப்போயுமே நம்மளுக்கு டிஷ்ஷுக்கு தேவையானது உப்பு, அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். தண்ணி வருதுக்கு பாருங்க, தக்காளியில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே அது வேகணும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம மோன் ஜாதத்துக்கெலாம் தொட்டுக்க ஊறுகாயே எப்போயுமே சாப்பிட்றோன்ட்டு இன்றைக்கி புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருக்கோம். என்னென்னா எலுமிச்சங்காய் இருக்குல்ல, அது இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு இந்த நாளையும் நறுக்கி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் இருக்குல்ல, அது தண்ணியை கொதிக்க விட்டு இது நல்லா ஊறினோடனே அது ஒரு டேஸ்ட் இருக்கும். மோன் ஜாதத்துக்கு தொட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லோரும். மஞ்சள் பொடி தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி டெய்லி குளிக்க விடுங்க. ஊறினோடனே அதை தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் தக்காளி வெந்துன்னு நல்லா வதங்கின்னு இருக்கு. நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அதாவது தக்காளி பச்சடினா கார பச்சடின்னு நினச்சிக்காது. கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக காரமும் இருக்கும். வெல்லம் போடுவோம், அதனால கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதான் தக்காளி பச்சடி. மிளகு ஊட்டலுக்கு இதுதான் சைட் டிஷ் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, தேங்காய், கொஞ்சம் பச்சைக்கடுகு, கொஞ்சம் பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு. எதனால் இந்த பச்சை கடுகு போடுறோன்னா வாசனைக்காக தான் போடுறோம். அதனால தான் போட்டு அரைக்கிறோம். அது போட்டு அரைச்சிட்டு அந்த விழுதை கொஞ்சம் விட்டுன்ட்டு இப்போ வெல்லம் கொஞ்சம் போடுறோம். பார்த்தீங்களா, ஸ்வீட் பச்சடின்னு சொன்னேன்ல, இதுதான் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். இந்த மிளகுட்டு கொஞ்சம் காரமாக இருக்குமா, இந்த ரெண்டுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு கொதி விட்டோம்னா ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான், முடிஞ்சது. அதுக்கப்புறம் சாதம் வச்சு சூடாக சாதம் இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்ச நாள் கேப் விட்டனால வியூஸ்லாம் கம்மியாகிடுது. திரும்பி அந்த வியூஸ்க்காக போட்டு தான் ஆகணும். கொண்டு வரும், அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், சிம்லையே கூட இருக்கட்டும். சிம்மில் இருந்து நல்லா கொதித்து, எதுக்காக கொதிக்கணும்னா இந்த தேங்காய் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை வாசனை போகிறது, அதுதான் கொதிக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன் நான். கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம அரைக்கிற ஜார்லாம் அலம்பி விட்டுக்கலாம். ஜாரில் இருந்த தேங்காயெல்லாம் அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம டிஷ் வந்து ரெடி ஆகிடுது. இப்படி எடுத்தால் கொஞ்சம் தண்ணி இருக்கலாம், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு கொதிக்கணும். நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுது. ஃபைனல் பேஜ். இது நம்ம பக்கத்தில் ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த ஒரு வீடியோ தான். எல்லோரும் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறா. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் உங்களுக்குமே ஷேர் பண்ணுறேன். அது பிறகு இந்த மிளகுட்டல் தக்காளி பச்சடி இருக்கு இல்லையா, இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். கேரளா டிஷ் இது. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க. மேலும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது சொன்னாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்க. கோவில் பார்த்திலாம் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சப்போ வந்து கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறது நமக்கு ஒரு தனி சந்தோஷம் தான். பாய் பாய்.